வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக கருமுட்டை வளர்றதில் பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம்னால வஜைனல் ட்ரைனஸ், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறேன். இதனால் கூட எனக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை இயற்கையான முறையில் மருந்துகள் இல்லாமல் சரி செஞ்சு உங்களால் கருத்தரிக்க முடியும். நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையை உருவாக்கக்கூடிய ஒரு மருந்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலையே நம்மளே செஞ்சு பயன்படுத்தக்கூடிய இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. இன்னும் ப்ரெக்னென்சி தொடர்பான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம இந்த மருந்தை செய்ய போகிறோம். ஒன்று பூண்டு, அடுத்தது நெய். இந்த ரெண்டுமே நமக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மருந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். நல்லா ஒரு 100 கிராம் நெய் எடுத்துக்கோங்க. நல்லா நாட்டு பசும்பால்லேருந்து எடுத்த நெய்யாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி ஆவின் நெய் மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்தது நாட்டு பூண்டு. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் நிறைய சைனா பூண்டு கிடைக்கிது. அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு பூண்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாட்டு பூண்டில் தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் காரத்தன்மையும் அதில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா நியூட்ரிஷன்ஸும் நமக்கு நிறைவாக கிடைக்கணும்னா நாட்டு பூண்டு வாங்கிக்கோங்க. நாட்டு பூண்டு முழுசாக, அதாவது உரிக்காமல் 2 பூண்டு முழுசாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் இருக்க பல் எல்லாமே நல்லா உரிச்சிடுங்க. தோல் இல்லாமல் நல்லா உரிச்சிடுங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 20-25 பல்லுக்கிட்ட வரும். அத்தனை பூண்டு பல்லையுமே அந்த 100 கிராம் நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்ல ஒரு பொன்னிறமாக வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அந்த நெய்யிலேயே அந்த பூண்டு நல்லா வெந்து வந்துடும். இதை அப்படியே எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஆறின பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் உங்களுடைய பீரியட்ஸ் டேட் ஸ்டார்ட் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து ஓவுலேஷன் டே வரைக்கும், உங்களுக்கு 15 டேஸில் ஓவுலேஷன் ஆகும்னா அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இல்லை 18 டேஸில் ஆகும்னா 18 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஆனால் பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து இது எடுக்க ஆரம்பிக்கணும். ஓவுலேஷன் வரைக்கும் எடுத்திங்கனாலே போதும். எப்படி எந்த டைமில் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மதியம் நம்ம எப்படியோ ரைஸ் எடுத்துப்போம் இல்லையா, அந்த ரைஸில் 2 பூண்டு பல்லையும் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி இதை சாப்பிட்டுட்டு வாங்க. எனக்கு நெய் சேர்த்தா வெயிட் போட்டுருமோ அப்படின்ற யோசனையெல்லாம் வேண்டாம். நெய் கண்டிப்பாக ஒரு குட் ஃபேட். இது நமக்கு பூண்டோடு சேர்த்து சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நமக்கு வெயிட்டு போடாது. பயப்படாமல் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் தினமும் எடுக்கிறதுனால நமக்கு வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் தாராளமாக எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். இதை எடுத்துக்கும் பொழுது, தொடர்ச்சியாக நம்ம இதை எடுத்துக்கும் பொழுது நெய்யுக்கு எப்போவுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. நம்ம உடலில் எங்கேனாச்சும் வீக்கங்கள் இருந்துச்சுன்னா அது சரி செய்யக்கூடிய பண்பு இந்த நெய்க்கு உண்டு. அதே போல் புண்களை சரி செய்யக்கூடிய தன்மையும் நெய்க்கு உண்டு. இந்த நெய் கூட பூண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுனால கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும். கருப்பையில் புண்ணாக இருக்குது அப்படின்னா அதையும் சரி செய்யும். இது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனைனால ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபேஸ்லலாம் எப்போவுமே பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளம்னால உடல் பருமன் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் இந்த மருந்து சரி செய்யும். PCOS ப்ராப்ளம்னால கருமுட்டை ப்ராப்பராக வளர மாட்டேங்குது அப்படின்னா அப்போவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும். அவங்க இன்டர்கோர்ஸ் இருக்கும் பொழுது கூட ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனஸ் இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கும் பொழுது வெஜினல் ஃப்ளூயிட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பொதுவாக வஜைனலில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை காயும் பொழுது, ஈரத்தன்மை நமக்கு வறட்சியாக இருக்கும் பொழுது குழந்தை பிறப்பு தள்ளி போகும். ஏன்னா அந்த ஈரத்தன்மையானது ஸ்பெர்ம்ஸ் அழியாமல் கருமுட்டையை சென்றடைகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. இயற்கையாகவே இன்டர்கோர்ஸ் பண்ணும்பொழுது பெண்களுடைய உடலில் சுரக்கக்கூடிய இந்த திரவம் நமக்கு சில சமயத்தில் இல்லாமல் போகும் பொழுது வஜைனல் பகுதியிலேயே நிறைய ஸ்பெர்ம்ஸ் இறந்து போயிடும். ஸோ இதனாலேயும் காரணமே இல்லாமல் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சு, வஜைனல் ட்ரைனஸ் இருக்குன்னா அதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி கருமுட்டை ப்ராப்பராக வளர மாட்டேங்குது, சரியான அளவில் கருமுட்டை வளராததுனால தான் ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா முக்கியமாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடலில் தேவையான ஃபைட்டோஈஸ்ட்ரஜன் அதே போல் FSH அளவு படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகும். ஒரு கருமுட்டை நல்லா வளரணும் அப்படின்னா ஹார்மோன்ஸ் சரியான அளவில் சுரக்கணும். ஸோ இந்த பூண்டுக்கு ஹார்மோன்ஸை நல்லா தூண்டக்கூடிய தன்மை இருக்குது. இதை பெண்கள் மட்டும் எடுத்துக்கணும்னு கிடையாது, ஆண்களும் சேர்த்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம உணவில் பூண்டு, சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கிறோமோ
இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு குழந்தை பிறப்பு துரிதமாகும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் நிறைய நம்ம பயன்படுத்தினது சின்ன வெங்காயமும் பூண்டும் தான். ஸோ இதை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு எப்போவுமே குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருந்ததில்லை. அதனால தான் நம்ம பாட்டி காலத்துலலாம் 10 பிள்ளைங்க 11 பிள்ளைங்கன்னு பெற்றாங்க. ஆனால் இப்போ நமக்கு அந்த பூண்டு சின்ன வெங்காயம் இந்த ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது. மறுபடியும் நம்ம அந்த மாதிரியான உணவுகளை இயற்கை உணவுகளை எடுத்துக்கும் பொழுது ஈஸியாகவே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைந்து பிரச்சனைகள் குறைந்து ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் குறைந்து ஈஸியாகவே நம்மளால் வந்து கருத்தரிக்க முடியும். சேம் டைம் நிறைய பெண்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகிறதுக்கு முக்கிய காரணமே இரெகுலர் பீரியட் பிரச்சனை தான். இரெகுலர் பீரியட் இருக்க எல்லா பெண்களுக்குமே ஓவுலேஷன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பெண்களுக்கு ஓவுலேஷனே இல்லாமல் மாதம் வந்து பீரியட்ஸ் ஆகும். அதாவது ஒரு 45 நாட்களுக்கு மேலே ஆகும், சில நேரத்தில் 30 நாட்களுக்குள்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறையற்ற மாதவிடை வந்து இருக்கும். சரியான நாளில் அவங்களுடைய மாதவிலக்கு அவங்களால எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஓவுலேஷன் ஆகுதா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா இந்த மாதிரி ஓவுலேஷன் ஆகாத நேரத்தில் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு உடலில் அதிகரிக்கிறதுனால நார்மலாகவே யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் டிஸ்ட்ராய் ஆகி நமக்கு ப்ளீடிங்காக வெளியே வந்துடும். இதை தான் நம்ம பீரியட்ஸ்ன்னு பார்ப்போம். ஆனால் ஓவுலேஷன் நடந்திருக்குமான்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகும் இல்லையா? ஸோ அவங்களும் வந்து இந்த நெய்யும் பூண்டையும் சேர்ந்த இந்த லேகியத்தை எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு ஓவுலேஷன் சரியான நேரத்தில் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கும். ஏன்னா நிறைய தோழிகள் சொல்கிறது உண்டு, ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்து எனக்கு நல்லா கருமுட்டை வளர்ந்துருச்சுக்கா, ஆனால் ஓவுலேஷன் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அப்போ கூட எனக்கு ஓவுலேஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கும் பொழுது சரியான நேரத்தில் ஓவுலேஷன் ஆகும். ஒரு கருமுட்டை வளருது அப்படின்னா அது கரெக்டான நேரத்தில் ஓவுலேஷன் ஆச்சுன்னா தான் நமக்கு கருத்தங்கும். இல்லை கருமுட்டை வளர்ந்து மட்டும் இருக்குன்னா நமக்கு கருத்தங்காது இல்லையா? ஸோ ஓவுலேஷன் ஆகிறதுக்கும் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். அதே போல் நெய்யை இந்த மாதிரி மதிய நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு வரும்பொழுது உடல் சூடு வந்து குறையும். நார்மலாகவே சில நேரத்தில் நமக்கு எரிச்சலாக கோவமாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வகையில் உடல் சூடு கூட காரணமாக இருக்கலாம். பொதுவாக வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் சூடு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. பொதுவாக வந்து உடல் சூடுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தான். ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே போகும்பொழுது தான் அது நமக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதுவும் முக்கியமாக குழந்தைக்காக முயற்சி செய்யும் பொழுது நமக்கு உடல் சூடு அதிகமாக இருந்ததுன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விந்தணுக்களில் குறைபாடு வரும். பெண்களை பொறுத்த வரைக்குமே நமக்கு வஜைனல் பகுதியில் அமிலத்தன்மை ரொம்ப அதிகமாயிரும். ஸோ இதனால் ஸ்பெர்ம்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி கருமுட்டை உள்ளே போக முடியாமல் பாதியில் வந்து அது வந்து டிஸ்ட்ராய் ஆகி நமக்கு வெளியே வந்துடும். ஸோ இதனாலையும் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால் உடல் சூட்டையும் குறைக்கிறதுக்கு இந்த மருந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு கூடவே ப்ரௌன் ரைஸ் நிறைய எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவில் எப்போவுமே சொல்கிற மாதிரி விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், குறிப்பாக சொல்லணும்னா மாதுளைப்பழம் அத்திப்பழம் தினமும் உங்கள் உணவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பழ வகைகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு சீக்கிரமே ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். தினமும் ஒரு பழம் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.